ஓம் நம சிவாய. மன்மதன் ஆற்றலுக்கு வசப்பட்ட மகேஸ்வரர் கதை. மகரிஷிகளே, வெண்மை, செம்மை, நீலம் முதலிய நிறங்களையுற்று பலவித ரூபங்களை அடைந்து சாந்தம், கோபம், குரோதம், இந்திரிய நிகிரகம், இச்சையின்மை ஆகியவற்றை உடைய சிவபெருமானுக்கு சிருஷ்டி செய்து வைத்து விருப்புண்டாக்கி ஜலமும் பிராணிகளின் இதய முந்தானமாக உடைய நாராயணனை சிருஷ்டித்தார். அவ்வாறு படைக்கப்பட்ட நாராயணன் தவம் செய்து இறுதியில் திருப்பார்கடலில் அநேக காலம் சயனித்திருக்க அந்த நாராயணனது உந்திய நின்று ரஜோகுணத்தால் பிரம்மன் தோன்றினார். அவர் முதலில் விருட்சம் முதலிய ஐவகை தாமச சிருஷ்டியை செய்து பின்னர் மானிடர் முதலான ராஜச சிருஷ்டியை செய்து இறுதியில் தேவர் முதலிய எண்வகை சத்துவ சிருஷ்டியையும் பின்னர் உலகங்கள், தர்மங்கள், பரிபாலனங்கள், ஜீவிதங்கள், ஆகாரங்கள் முதலிய சிருஷ்டிகளையும் செய்தார். அச்சிருஷ்டிகளிலெல்லாம் பரமாத்மா பிரவேசித்து விளங்கினார். இச்செயல்கள் எல்லாம் முடிந்த பின்னர் நாராயணன் துயிலெழுந்து தான் சிருஷ்டிகாமிய யோக நித்திரையில் இருந்தமையால் படைக்கப்பட்டிருக்கும் பிரபஞ்சத்தையும் ஜீவராசிகளையும் கண்டு இச்சகத்து யாரால் படைக்கப்பட்டதென்று ஆலோசித்தார். அப்போது ஓர் அக்னிமயமான தானுலிங்கம் தோன்றியது. அது ஜுவாலாகரமாயும் மகா பயங்கரமாயும் திரிலோகங்களுக்கும் ஒரே ஸ்தம்பாகாரமாயும் ஆதி மத்தியானந்தமரியா வசமில்லாததாயும் அளவிட்டுரைக்க முடியாததாயும் தேஜோமயமாயும் விளங்கியது. பிரம்ம விஷ்ணுக்கள் இருவரும் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்து நான் பரன், நான் பரம் என்று தருக்கெய்தி வாதாடினார்கள். பிறகு கடலிடையே ஜோதிமயமாக விளங்கும் அந்த தானுலிங்கத்தை நோக்கி இங்கிவ்வாறு விளங்குவது யார் என்று நினைத்து, இது நம் இருவராலும் படைக்கப்பட்டதன்று, இது தானாகவே உண்டானதாக காணப்படுகின்றது. ஆதலால் நாம் இருவரும் ஜெகத்காரர் என்று சொல்லிக் கொள்வது அவலம் என்று கர்வம் நீங்கி இருவரும் சிநேகபாவமாக ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு இப்பொருள் என்ன, இதனது வரலாற்றினை உணர வேண்டும் என்று அடிக்கடி யோசித்து அதை கண்டறிவதே நலம் என்று தீர்மானித்து கொண்டார்கள். அப்பொழுது நான் இதன் அடியை காண்பேன் என்று விஷ்ணுவும் முடியை காண்பேன் என்று பிரம்மனும் நியமித்துக் கொண்டு புறப்பட்டார்கள். அப்போது அசரீரி பிரம்ம விஷ்ணுக்களே, இது சிவபெருமானே அன்றி பிரிதன்று. அவர் உங்கள் வல்லபத்தை அறிய கருதி ஜோதிர்மயமாக நின்றார். இந்த தானுலிங்கத்தை நீங்கள் பூஜித்தால் மகத்தான இஷ்ட சித்திகளை அடைவீர்கள். புஷ்பம், கந்தம், தூபம், தீபம், நிவேதனம் முதலியவற்றால் தன்னை ஆராதித்தவர்களுக்கு சிவபெருமான் சந்தோஷமுற்று பக்தவத்சலநாதலின் இஷ்டகாமியங்களை கொடுத்தருள்வார் என்று கூறியது. உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் மலர் முதலிய பூஜா உபகாரணங்களால் தானுலிங்கத்தை விதிப்படி பூஜித்து வேதோக்தமாக துதித்து இஷ்ட சித்திகளை எல்லாம் அடைந்தார்கள். மற்றொரு பக்கத்தில் சர்வேஸ்வரனும் காமாரியுமாக விளங்கும் சிவபெருமானும் தம் தேவியான பார்வதி தேவியாருக்கு தம் உடலில் பாதி சரீரம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயரெய்தி அடியவர்கட்கெல்லாம் சேவையளித்துக் கொண்டு விளங்குகிறார். ஓம் நம சிவாய.